بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் வரதட்சணை என்கின்ற ஒரு வன்கொடுமை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவிரித்து ஆடியது. பெண்ணை பெற்ற ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரர்களும் தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளையை கரை சேர்ப்பதிலே மிகப்பெரிய சோதனை கட்டத்தை அடைந்திருந்தார்கள். 2 பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்கே மிகப்பெரிய கடன்காரர்களாக ஆக்கப்பட்டு வட்டியிலே மூழ்கி போன குடும்பங்களாக நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிர்கதிக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். 5-6 பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திலும் தற்கொலை என்கின்ற ஒரு விபரீத முடிவை மேற்கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்படியெல்லாம் திருமணத்தின் போது மணமகன் தன்னுடைய ஆண்மையை இழந்து பெறக்கூடிய இந்த வரதட்சணை என்கின்ற வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஓரளவிற்கு மீட்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு வரதட்சணை என்கின்ற அந்த வன்கொடுமையை செயல்படுத்தக்கூடியவர்கள். ஒரு காலத்திலே வரதட்சணை இல்லாத திருமணத்தை செய்பவர்களை பார்த்தால் ஏளனம் பேசுவது, கேலி செய்வது, கிண்டல் செய்வதும், அவனை ஒரு பாவியை போன்று கற்பனை செய்யக்கூடிய ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு மாபாதக செயல் என்று மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதைய சூழ்நிலையிலே அந்த வரதட்சணை என்ற வன்கொடுமையை செயல்படுத்தாத இளைஞர் சமுதாயம் உருவாக்கப்பட்டு ஒரு கட்டத்திலே அந்த வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற சிலர் இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை ஒரு பாவமான செயலாக குற்ற உணர்வோடு பார்க்கக்கூடிய இளைஞர்கள், அதை பகிரங்கமாக செய்வதற்கு வெட்கி தலைகுனிகின்ற இளைஞர்கள் வந்திருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த புரட்சிக்கு, இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் உங்களிடத்தில் இருக்கட்டும் அல்லாஹ் சொன்னானே, அந்த உத்தரவை செயல்படுத்துவதுதான் காரணம். அதிலும் குறிப்பாக நன்மை ஏவுவதன் மூலமாக நாளை மறுமையிலே சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிட முடியும் என்று இருந்தாலும், தீமையை தடுப்பதன் மூலமாக நரக படுகொலியிலிருந்து நாம் விடுதலை பெற்றுவிட முடியும் என்பதற்காக மட்டுமல்லாமல், இன்னொரு கட்டமாக இந்த நன்மை ஏவக்கூடிய நாம் ஏதோ நம்மளவில் இந்த நற்பணியை செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு ஜமாத்தாக இணைந்து, பெரும் திரளாக இணைந்து இந்த நல்ல பணியை செய்வதற்கு நாங்கள் முன்வந்திருக்கிறோம், நீங்களும் முன்வாருங்கள் என்று சொல்லி ஒரு திட்டமிடலோடு செயல்படுத்தி கொண்டு வருகிறோமே, அதுவும் இதற்கு காரணம். அதே போல ஒரு தீமையான காரியத்தை தடுக்கும் பொழுது அந்த தீமையான காரியத்திற்கு எதிராக பல்வேறு சொற்பொழிவுகள் ஆற்றியதோடு நிறுத்திவிடாமல், வரதட்சணை என்கின்ற வன்கொடுமையை போல மற்றும் பல சமூக கொடுமைகள், சமூக தீமைகள், மார்க்கத்திற்கு முரணான செயல்களை எதிர்க்கக்கூடிய நாம் அதை பொது மேடைகளில் எடுத்துரைப்பதோடு வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒரு பக்கம் அரங்கேற்றினாலும், வரதட்சணையே இல்லாத திருமணத்தை இன்னொரு பக்கம் நபிவழி திருமணத்தை அரங்கேற்றினாலும், இன்னொரு திட்டத்தையும் மக்களிடத்தில் வைத்திருக்கிறோம். அது என்ன திட்டம்? இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதனுடைய மாநிலம், மாவட்டம், கிளை என்கின்ற 3 அடுக்கில இருக்கக்கூடியவர்கள், அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் வரதட்சணை திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அந்த செயலை கையால் தடுக்கக்கூடிய சூழல் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும், நாவால் தடுக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் நம்மிடத்தில் இருந்தாலும், ஒரு படி மேலாக நாவால் தடுக்கக்கூடிய நாம் இந்த பாவத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றால் மனதால் வெறுத்தொதுங்கக்கூடிய ஒரு சமுதாயம் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டம் அந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஜமாத்தினுடைய எந்த ஒரு உறுப்பினரும்
வரதட்சணை என்ற அந்த வன்கொடுமை அரங்கேற்றப்படுகின்ற திருமணத்திலே இவன் கலந்து கொள்ள மாட்டான் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறோம். அப்படி ஒரு பாவத்தை ஒருவன் செய்து விட்டானே ஆனால் அவனுக்கும் இந்த ஜமாத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் ஆளாக்கப்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை பார்க்கிறோம். இது மாதிரியான செயல் திட்டங்களால் தான் இந்த சமுதாயத்தில் புறையோடி கிடக்கின்ற பல்வேறு கொடுமைகளும் தீமைகளும் அப்படியே அழிந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலிலே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக இப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இந்த ஜமாத் செயல்படுத்துகிறது என்றால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியோடு இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமும் எதிலே பாதிப்புக்கு உள்ளாகப்படுகிறார்களோ, எதிலே அழிந்து நாசமாகின்றார்களோ அந்த சமுதாயத்தை அந்த அழிவிலிருந்து காக்க வேண்டிய கடமை மூமினாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றான். அந்த சமூக அக்கறை முஸ்லிமான ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிலாகித்து சொல்லும் பொழுது அவர்களுடைய தோழர்களை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 7வது அத்தியாயத்தில், ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய. இந்த முகம்மது இருக்கிறார் அல்லவா, இந்த எழுத படிக்க தெரியாத இந்த நபியாகிய ரசூலாகிய இந்த உம்மியை, எழுத படிக்க தெரியாத இவரை பின்பற்றக்கூடியவர் எப்படிப்பட்டவர் என்றால், பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு கண்ணியமானவர்கள். எந்த தூதரை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித்தௌராத்தி வல் இன்ஜீல். அந்த தூதரை பற்றி ஏற்கனவே இறக்கி அருளப்பட்டிருக்கின்ற தௌராத் என்ற வேதத்திலும் இன்ஜீல் என்ற வேதத்திலும் முதலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தூதருடைய பணி என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அதில் குறிப்பிடப்படும் பொழுது யஅ்முருஹும் பில் மஅரூஃப், இந்த தூதர் மக்களுக்கு நன்மையை ஏவுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தீமையை விட்டு அந்த மக்களை தடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் அதை சொல்ல ஆரம்பிக்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையில் சொல்லப்பட்டே வருகிறது. ஒரு பணி நன்மையை ஏவுவது, இன்னொரு பணி தீமையை தடுப்பது. இது நபிமார்களும் செய்ய வேண்டிய பணி. நபிமார்களுக்கு பிறகு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மீதும் சுமத்தப்பட்டிருக்கிற பணி. பரிசுத்தமானவைகளை ஹலாலாக்குவார், அனுமதிக்கத்தக்கதாக ஆக்குவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. இது இறைத்தூதருடைய பணி. வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அந்த மக்களிடத்தில் அசுத்தங்களை அசிங்கங்களை சாப்பிடக்கூடாது என்று தடை செய்வார் என்று அந்த ஹலால் ஹராமனுடைய அதிகாரம் இந்த தூதருக்கு இருக்கிறது என்று தூதுத்துவ பணியை அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இந்த தூதருக்கும் இருக்கிறது, இந்த மக்களுக்கும் இருக்கிறது. அதே போல இந்த தூதருக்கும் இந்த தூதரை ஏற்றுக்கொண்ட எல்லா மூமின்களுக்கும் இருக்க வேண்டிய இன்னொரு பணியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வயலவ் அன்ஹும் இஸ்ரஹும், இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவார்கள். வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்கள் மீது சிரமமாக போடப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த சிரமம் என்கின்ற கஷ்டம் என்கின்ற துன்பம் என்கின்ற விலங்குகளை இந்த தூதர் உடைத்தெறிவார் என்று சொல்லப்படுகிறது. ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் இந்த தூதரை நம்பி வஅஸ்ஸருஹு, அவருக்கு மதிப்பளித்து, வநஸருஹு, அவருக்கு உதவி புரிந்து, வத்தபஉன் நூரல்லதி உன்சில மாஹு, இவரோடு இறக்கப்பட்டிருக்கிற ஒளியாக இருக்கிற திருக்குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மறுமையினுடைய வெற்றியாளர்களுடைய பட்டியலை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பண்பு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அதே போல சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த சமுதாய மக்கள் படுகின்ற கஷ்டங்களை விட்டு அந்த மக்களை நீக்க வேண்டும், காக்க வேண்டும். அதே போல அந்த மக்கள் எந்த சிரமத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சிரமம் என்கின்ற விலங்குகளை உடைக்க வேண்டிய கடமை இந்த ஏகத்துவவாதிகளுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை செய்கின்ற இந்த ஜமாத் அதற்கென்ற ஒரு செயல் திட்டம் வகுத்து செய்யும் பொழுது
அந்த நன்மையை நோக்கி விரைகின்ற சமுதாயம் ஏராளமானோர் முன்னோக்கி வருகின்ற நேரத்திலும் பாவமான காரியத்தை செய்ய துணிகின்ற மக்களை விழிப்புணர்வு படுத்தக்கூடிய இந்த ஜமாத் அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்பதற்காக சில செயல் திட்டங்களை சமூக அக்கறையின் அடிப்படையிலே வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த சமூக அக்கறையின் அடிப்படையில் தான் நாம் தற்போதைக்கு ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம், அமல் செய்திருக்கிறோம், அறிவித்திருக்கின்றோம். அது என்ன திட்டம் என்றால், திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்த வரதட்சணை, அந்த வரதட்சணையை பொறுத்த மாட்டிலே அது வாங்கக்கூடாது, பாவமானது, மிகப்பெரிய பாதகமானது என்றெல்லாம் விழிப்புணர்வு அடைந்த சமுதாயம் இன்றைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு அதை சாதகமாக பேசியவர்கள் அன்பளிப்பு தானே, அவங்க கொடுத்தா வாங்கிக்கலாமே என்றெல்லாம் ஆதரித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த அசத்தியம், அந்த கெட்ட செயல், அந்த பாவமான காரியம், சைத்தானுடைய அந்த மிகப்பெரிய தூண்டுதலான இந்த வரதட்சணை என்கின்ற கொடுமை ஒழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் திருமணங்கள் பல கோணங்களில் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். ஒரு வகையான திருமணம், திருமண சபையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறைக்கு மாற்றமாக அந்த சபையிலே பிதாத்தான அனாச்சாரங்களை அல்லாஹ்வும் அவன் தூதரும் காட்டித்தராத மார்க்கத்தின் பெயரால் புதிய அனாச்சாரங்களை நுழைவித்து செய்யக்கூடிய திருமணங்கள். எப்படி அந்த திருமணத்திற்காக வேண்டி தயாரிக்கப்படுகின்ற, அதாவது கௌரவிக்கப்படுகின்ற மாப்பிள்ளையும் பெண்ணும் சரி, அதற்காக வேண்டி 1008 ஃபாத்திஹா ஓதி திருமண பந்தலில் வைத்து அங்கே அந்த இடத்தில் வைத்து அலிஃப் பைனஹுமா ஓதி அதற்கு பிறகு முடிந்ததற்கு பிறகு பல்வேறு விருந்துகள், முன்னாடி சில விருந்துகள் வைத்து அந்த மார்க்க ரீதியாக சில சடங்குகளை ஏற்படுத்தி கூட்டு துவா கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார்களே, இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத பிதஅத்தான செயல்கள் நடந்தால் அந்த திருமணத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று நாம் முடிவெடுத்திருக்கின்றோம். கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த திருமணத்தை பதிவு செய்வதற்கு தஃப்தர் இருக்கிறது அல்லவா, பதிவு புத்தகம், அதை தரக்கூடாது என்றும் முடிவெடுத்து வைத்திருக்கிறோம். இது கடந்த காலத்தில் இருந்தே எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. ஒரு காலத்தில் இருந்தது, ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்காக, சத்திய பிரச்சாரத்தை எடுத்துரைத்ததற்காக திருமண புத்தகத்தை தரமாட்டோம் என்று சொல்வார்கள். வரதட்சணையே வாங்கலப்பா, நபி வழி கல்யாணம் அப்படின்னு சொல்வார்கள். அப்பொழுதும் திருமணத்திற்கு புத்தகம் தரமாட்டோம் என்று வீம்பு பிடித்து ஜமாத்தார்கள் இருந்தார்களே, அந்த வீம்புக்காக நாம் புத்தகம் தரமாட்டோம் என்று சொல்லவில்லை, அசத்தியத்திற்கு துணை போவதற்காக இந்த புத்தகத்தை தரமாட்டோம் என்று சொல்கிறோம். இரண்டாவது, மாற்று மத கலாச்சாரத்தை அரங்கேற்றம் செய்யக்கூடிய திருமணமாக இருந்தால் அந்த இடத்திற்கும் இந்த புத்தகம் போகாது, இந்த ஜமாத்தின் எந்த உறுப்பினரும் போக மாட்டார், போகக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதுவும் கடந்த காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுதான். அது என்ன, வாழை மரம் கட்டுவது, மஞ்சள் பூசுவது, மாலை போடுவது, இன்னும் பிற மத கலாச்சாரத்தில் இருக்கின்ற திருமண சடங்குகளை போன்று செயல்படுத்தி விடுவார்கள். ஆனால் அந்த திருமணத்திற்கு இந்த தாயியும் போக மாட்டார், தப்தரும் போகாது, இந்த தௌஹீத்வாதியும் போக மாட்டான். இப்படி ஒரு நிலைப்பாடு. இறுதியாக இன்றைக்கு பார்க்கின்ற இன்னொரு திருமணம் தான் நபி வழி திருமணம். அந்த நபி வழி திருமணம் என்பது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை எந்த வகையில வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ, வழிமுறை காட்டி கொடுத்திருக்கிறார்களோ அது மாதிரி நடத்தப்படுகிற திருமணம். மகர் கொடுக்கப்பட்டு அந்த கணவனால் வலிமா விருந்து போடப்பட்டு பெண்ணுடைய குடும்பத்தார் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாக்கப்படாமல் சர்வ சாதாரணமான முறையிலே இந்த மகன் மணமகனாக இருக்கக்கூடியவன் தான் தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி வழங்கி மகராக கொடுத்து தன்னால் இயன்ற எளிமையான முறையில் வலிமா விருந்து கொடுக்கின்றான் அல்லவா. இந்த நபி வழி திருமணத்திற்கு மட்டும்தான் நம்முடைய தௌஹீத்வாதிகளும் போவார்கள், உறுப்பினர்களும் போவார்கள். அதே போல அந்த தஃப்தரும் போகும், அதற்கு தாயும் போவார் என்று வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அந்த நபி வழி திருமணம் என்பது இரண்டாக பிரிக்க வேண்டிய ஒரு நிலை தேவைப்பட்டிருக்கிறது. காரணம், சமூக அக்கறையின் அடிப்படையில். அது என்ன இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒன்று, இன்னைக்கு பார்க்கின்ற நபி வழி திருமணங்கள் அதுல பத்திரிகை அடிக்கல, பிரமத கலாச்சாரம் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத பிதஅத்தான கூட்டுதுவா அனாச்சாரங்கள் இல்ல என்றாலும் திருமணத்தை என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை வைத்து அந்த மண்டபத்தில் பிடித்து நடத்தப்படுகிற திருமணத்துல 1000-2000 பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு 3000 பேருக்கு சமைச்சு 2000 பேரை சாப்பாடு போட்டு 1000 பேர் அந்த சாப்பாடு தூக்கி ரோட்ல கொட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும், என் வசதிக்கு நான் தான வலிமா கொடுக்கிறேன் என்கிற போர்வையில் நடத்தப்படுகின்ற ஆடம்பர கல்யாணங்கள். இன்னொரு பக்கம் பள்ளிவாசலிலோ
தன்னுடைய இல்லத்திலோ தனக்கு தெரிந்தவர்களை அழைத்து தனக்கு இயன்றவர்களை அழைத்து ரொம்ப கண்ணியமான முறையில் எளிமையான முறையிலே திருமணத்தை செய்து முடிக்கக்கூடிய நபி வழி திருமணம். இந்த இரண்டு நபி வழி திருமணத்தை செய்கிறார்கள் அல்லவா, இந்த இரண்டு வகையான திருமணத்தை இன்றைக்கு நாம் என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்றால், இந்த முதல் கட்டமாக இருக்கிற வீட்டிலோ அல்லது மர்கஸிலோ வைத்து நடத்தப்படுகிற திருமணத்தில் ஒரு சொற்பொழிவு நடத்தப்படுகிறது என்றால் அதற்கு தாயை அனுப்பி வைப்போம், அதற்கு எல்லா தௌஹீத்வாதிகளும் அதை ஊக்குவிச்சு போக வேண்டும், அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதே போல இதற்கு தப்தர் புத்தகத்தையும் கொடுப்போம். ஆனால் ஒரு பெரிய ஒரு மண்டபத்தை பிடித்துக் கொண்டு நான் பிதத்தான அனாச்சாரம் செய்யவில்லை, பிரமத கலாச்சாரத்தையும் அரங்கேற்றவில்லை, ஆனால் 2000 பேருக்கு மண்டபத்துல சாப்பாடு போடுறேன், அந்த 2000 பேரை கூப்பிடுறதுக்காக வேண்டி ஒரு பிரம்மாண்டமான நோட்டீஸ் அடிக்கிறேன், பத்திரிகை அடிக்கிறேன், அந்த 2000 பேரை அழைப்பதற்காக வேண்டி அந்த அந்த ஏற்பாடுகள் செய்யறேன், உள்ள வந்து சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சில பேர் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, அதுக்கு 2 வகையா செய்யறேன், ஆண்கள் பெண்கள் 2 வகையா உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், இதையெல்லாம் நான் பாதுகாத்து வைக்கிறதுக்கு வீடியோ கவரேஜ் பண்ண போறேன். அதே போல அடையாளம் தெரியணும் இல்லையா, 1008 மண்டபம் இருக்கும் இல்லையா, அதுல ஏன் திருமணம் நடக்கக்கூடிய மண்டபத்துக்குன்னு வெளியே ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி இன்னாருக்கு இன்னாரும் கல்யாணம்ங்கிறத அலங்காரம் பண்ணி வைக்க போறேன் என்றெல்லாம் நடத்தப்படுகிற ஒரு திருமணத்தை பார்க்கும் பொழுது அந்த திருமணம் ஒரு பிதஅத் அரங்கேற்ற செய்யப்படாத திருமணமாக இருந்தாலும், இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பிரமத கலாச்சாரம் இல்லாத திருமணமாக இருந்தாலும் இது சமுதாய அக்கறையை கணக்கில் கொண்டு இது ஒரு எளிமையான திருமணமாக இல்லாமல் ஆடம்பர திருமணமாக இருக்கும் காரணத்தினால் இந்த திருமணத்திற்கு நாம தாயை அனுப்ப வேண்டாம், எந்த ஒரு தௌஹீத்வாதியும் முன்னுரிமை கொடுத்து போக வேண்டாம், ஆனால் திருமணத்தை பதிவு செய்வது இந்த நாட்டினுடைய ஒரு சட்டத்தில் இருக்கிறதுனால தப்தர் புத்தகத்தை கொடுத்துருவோம், அவங்க பதிவு செய்து கொள்ளட்டும் என்ற நிலைப்பாடை வைத்திருக்கிறோம். ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இதற்கு காரணம் இந்த அடிப்படையே மார்க்கம், குர்ஆன், சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை வைத்து தான் இந்த எடுத்திருக்கிறோம். இரண்டாவது சமுதாயத்தின் அக்கறையை கருத்தில் கொண்டு எடுத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க திருமண விஷயமா என்று கேட்டால், ஆலமுன் நிக்காஹி பரக்கா ஐசருஹு மௌனா, செலவிலே மிக மிக எளிமையாக நடத்தப்படுகிற திருமணம் தான் அதிகமான அபிவிருத்தியை தரக்கூடிய மகத்துவமிக்க திருமணம் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து இந்த ஒரு வாசகம் வருகிறது என்றால் அந்த செயலில், அதாவது செலவில் ரொம்ப குறைந்த செலவில் நடத்தப்படுகிற எளிமையாக நடத்தப்படுகிற திருமணம் மகத்துவமிக்கது என்று இன்றைக்கு 2010 வைத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வாசகம். எதை கணக்கில் வைத்து சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடைபெற்ற திருமணங்கள் எந்த மண்டபத்திலும் நடத்தப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் நடத்தப்பட்ட திருமணங்களுக்கு பத்திரிகை அடிக்கவில்லை, போஸ்டர்கள் அடிக்கவில்லை. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அது ஒரு சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு நடத்தப்படுகிற திருமணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல திருமணத்திற்குன்னு ஒரே ஒரு செலவு இருக்கும்னு சொன்னா 2 செலவு இருக்கும். அது எதுல? ஒன்னு மகர் தொகையை கொடுக்கறதுல, இன்னொரு செலவு வலிமா விருந்து போடுறதுல. மகர் தொகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் 4வது அத்தியாயத்தின் 4வது வசனத்துல, வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை மனமூந்து அள்ளி கொடுங்கன்னு சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறான் தலாக்கை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் தலாக் விடுகிறீர்களா, உங்கள் மனைவிமார்களை விவாகரத்து செய்கிறீர்களா, இன் ஆத்தைத்துமூஹுன்ன யஹதாஹுன்ன கின்தாரன் ஃபலா தௌஹுது மின்ஹு ஷைஆ, உங்களுடைய மனைவிமார்களில் ஒவ்வொருவருக்கும்
நீங்கள் ஒரு பெரிய தங்க பொற்குவியல் சாக்கு மூட்டை நிறைய தங்கத்தை கூட மகரா கொடுத்திருந்தாலும் கூட அது திருப்பி கேட்டாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தலாக்கு சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்றான். அது என்ன தெரியுதுன்னா, மகராக கொடுக்கப்படுகின்ற மனக்கொடையை பொறுத்த வரைக்கும் மனமும் அள்ளி கொடுக்கலாம், இதற்கு குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் வலிமாவை பொறுத்த வரைக்கும் தான் ஒரே ஒரு செலவு இவனுக்கு மிஞ்சி இருக்கிறது. அந்த செலவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எளிமையாக செய்யப்படுகின்ற விருந்து, அதுவும் எளிமையாக நடத்தப்படுகின்ற திருமணத்தில் தான் நிறைந்த பரக்கத்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பரக்கத்துனா என்னன்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரக்கத்திற்கான விளக்கம் தெரியாததால் தான் இன்றைக்கு ஆடம்பர திருமணத்திற்காக வேண்டி அடிமைப்பட்டு போகின்ற சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோம். பரக்கத்துனா என்ன? முதல்ல செல்வம்னா என்னன்னு தெரிந்து கொண்டால் பரக்கத்னா என்னன்னு புரிந்து கொள்ளலாம். செல்வம்னா என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, லைசல் கினா பி கத்ரத்தில் மால், ஒருவனிடத்தில் அதிகமான கோடான கோடி சொத்துக்கள் இருக்கிறது, இதனால் அவன் செல்வந்தனாகிவிட முடியாது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்சி, செல்வம் என்றால் போதும் என்ற மனம் இருப்பதுதான் செல்வம் என்று சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப போதும் என்ற மனம் ஒன்று இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு தான் செல்வமா. அப்ப நமக்கு இருக்கிற கோடான கோடி பணம், அதனுடைய குவியல், அதனுடைய லேண்ட்மார்க், இதெல்லாம் நமக்கு செல்வத்தின், நாம் ஒரு செல்வந்தன் என்பதற்கு அளவுகோல் இல்லையா. நமக்கு போதுங்கிற ஒரு மனசு இருந்துச்சுன்னா நம்ம தான் உலகத்திலே பெரிய பணக்காரங்க. ஏன்? இந்த போதுங்கிற மனசுக்கு உள்ளவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது போதும், ஆனால் போதாது என்ற மனசு உள்ளவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது பத்தாது. அப்ப யார் போதுமான செல்வந்தன்? இவன் தான் போதுமான செல்வந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த போதுமான செல்வந்தன் என்ற இந்த நிலையை இவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய எது தெரியுமா? போதுங்கிற ஒரு மனம். நம்மை விட கீழ்நிலையில் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இவனுக்கெல்லாம் இவ்வளவு கிடைச்சிருக்கு, அல்லாஹ் இதை விட நமக்கு அதிகம் கொடுத்திருக்கிறான், இவனுக்கு ஒரு 20,000 சம்பளம், நமக்கு 30,000 சம்பளம், இவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை 5 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கு, அல்லாஹ் நமக்கு 2 பிள்ளைகள் கொடுத்திருக்கிறான், மன திருப்தியோடு இருக்குது. இப்படியெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற பல்வேறு அருட்கொடைகளை ஒப்பிடும் பொழுது தன்னுடைய நிலையிலிருந்து கீழ்நிலையில் உள்ளவங்களை பார்த்துட்டு தான் திருப்தி பெறாம, பார்த்தீங்களா, இந்த போதும் என்ற மனம்தான் செல்வத்திற்கு அறிகுறி. பரக்கத்து என்றால் இந்த போதும் என்ற மனதை ஏற்படுத்தக்கூடியதுதான் பரக்கத். பரக்கத்னா என்னன்னு கேட்டா, மறைமுகமாக அரியாபுரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இறைவனின் பேர் அருள் தான் பரக்கத். உதாரணத்துக்கு சொல்வதென்றால், நம்முடைய அறிவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறியதாக இருக்கும், அளவில் சிறியதாகவும் பார்ப்பதில் சொற்பமாக தெரியும், அதிலிருந்து கோடான கோடி பலன்கள் கிடைக்கும், அதான் பரக்கத். உதாரணத்திற்கு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பூமியை பற்றி சொல்கின்றான். 41வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல குறிப்பிடுகின்றான், வஜஅல ஃபீஹா ரவாசிய மின் ஃபௌகிஹா, இந்த பூமிக்குடைய மேல் பகுதியில அந்த அதனுடைய தூண்களை எல்லாம் அமைத்து அந்த பூமிக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் வைத்திருக்கின்றான். வபாரக ஃபீஹா, அதிலே பரக்கத்து ஏற்படுத்தினான், அதிலே அபிவிருத்தி ஏற்படுத்தினான் என்பதாக பூமியை பற்றி அல்லாஹ் சொல்றான். பூமி நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம பார்வைக்கு இங்க சந்திரன் எப்படி இருக்குது, சின்னதா ஒரு வட்டமா பந்து மாதிரி, அதே மாதிரிதான் சந்திர மண்டலத்துக்கு போகக்கூடியவனுக்கு பூமி அவ்வளவு வட்டமா இருக்கும். ஆனால் அந்த பூமி அது புதைந்து கிடக்கின்ற இந்த மண்ணுக்கு இருக்கிற அருள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அந்த பூமியில இருந்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு களிமண்ணால் படைத்து, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு ஜோடியை படைத்து இன்னைக்கு 700 கோடி மக்களை தாண்டி மக்கள் தொகை வைத்திருக்கிறது இந்த பூமி. அதையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. 700 கோடிக்கு மேலான மக்களுக்கு தேவையான உணவையும் வைத்திருக்கிறது, இன்னும் போதுமான உணவுகளையும் வைத்திருக்கிறது. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஜோடியிலிருந்து சந்ததி வந்துச்சுன்னு சொல்றோம் அல்லவா, அதுல சின்ன ஒரு வரலாற்று விளக்கமும் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவர்கள் காஃபிர்கள் இருந்தார் அல்லவா, இவர்கள் உலகம் முழுவதும் அழிக்கப்படுகிறார்கள். அதாவது சொற்பமான சமுதாயம் தான் அன்னைக்கு இருந்திருக்குது, அதுதான் உலகமே, அழிக்கப்படுகிறார்கள். யார் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான், நூஹே உன்னோடு ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்டவர்களை இந்த கப்பல்ல ஏத்திக்கங்கன்னு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது அந்த கப்பல்ல ஏற்றிக் கொள்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு ஜீவராசிகளிலிருந்தும், சிங்கமோ புலியோ, எல்லா ஜீவராசிகளிலிருந்தும் ஒரு ஜோடியை எடுத்துக்கங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அத்தனை ஜோடி, அத்தனை படைப்புகளிலிருந்து ஒரு ஜோடியை எடுத்து வச்சு அந்த கப்பலில் இருந்து வந்த சமுதாயம் தான் நாமெல்லாம். 700 கோடிக்கு மேல இவ்வளவையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு பூமி இருக்கிறது அல்லவா. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து அரியாபுரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஏகப்பட்டதா தெரியும், ஆனால் பார்ப்பதற்கு சிறுசுமா தெரியும், சொற்பமா தெரியும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்லாஹ் சஹாபாக்களும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒட்டக தொழுவத்துல தொழுகலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒட்டக தொழுவத்திலேயே வேணாம், அது ஒரு சைத்தான் அப்படிங்கிறாங்க. சைத்தான பேய் கிடையாது, அது அங்க போய் தொழுது திரும்பும், இப்படி திரும்பும், மிதிச்சு விட்டுரும், முட்டி விட்டுரும், ஏதாவது பண்ணும்ல, கடிச்சு வச்சிரும். இந்த மாதிரி ஒரு தொல்லை பண்ணக்கூடிய ஒரு பிராணியா போகுது, அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி, ஆட்டு தொழுவத்துல தொழுகலாமா அப்படின்னு கேட்கணும். தொழுகலாம், ஆடு இருக்கிறதுலவா அது ஒரு பரக்கத்து அப்படிங்கிறாங்க. ஆட பரக்கத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்தில் 10 குட்டி, 12 குட்டி, 20 குட்டி வரைக்கும் போடக்கூடிய எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறது. பன்றிகளாக இருந்தாலும், முயல்களாக இருந்தாலும், இன்ன பிற ஏராளமான ஜீவன்களாக இருந்தாலும், அத்தனை ஜீவன்களும் போடுகின்ற குட்டிகளுடைய கணக்கு பார்த்தா ஏராளம். அதனுடைய மதிப்பீடுகள் இன்றைக்கு அதனால் ஏற்படக்கூடிய பயன்களை பார்த்தா சொற்பம். இப்ப முயல் குட்டி எவ்வளவு போடுது? எங்கேயாவது தேடுற இடத்துல எல்லாம் முயல் கிடைக்குதா? மார்க்கெட்டிங் ஆகுதா? தேடுற இடத்துல டக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியுதா? இல்ல. ஆடு 2 தான் போடுது, அது ஒன்னொன்னா தான் போடுது. அப்படி போடக்கூடிய ஆட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தை உள்ளவர்கள் அங்க இங்க இருப்பார்கள். பார்த்தால் அந்த ஆட்டை பயன்படுத்தக்கூடிய சமுதாயம் ஜாஸ்தியா இருக்கிறது. சில பேர் நினைச்சாங்க கோழி அது நமக்கு ஒத்துக்காதுங்க, உடம்புக்கு ஒத்துக்காது, ஒரு சாரர் ஒதுக்குவாங்க. மாடு சில பேர் அதை கொஞ்சம் சாப்பிட யோசிப்பாங்க. ஆடு எல்லாரும் காமனா எடுத்துக்கொள்வார்கள். எத்தனை கோடான கோடி மக்களுக்கு தேவையா இருந்தாலும் அதை வாங்கிக் கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு தேவையான உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது ஈன்றக்கூடிய தன்மை 1 குட்டி 2 குட்டி அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய உற்பத்தியை கண்ணுக்கு பார்க்கும்போது சிறுசு மாதிரி தெரியுது. அதனுடைய பலனை பார்த்தால் இன்னைக்கு உலகமே அதுல பெரிய ஒரு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு வைத்திருப்பட்டிருக்கிறது அல்லவா? இதுதான் பரக்கத். இப்படிப்பட்ட பரக்கத் திருமணம் முடித்த நாளில் இருந்து உன்னுடைய சந்ததிகள் நிம்மதி பெறக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்நாள் போகிற காலமெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட திருமணத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த திருமணம் எது தெரியுமா? செலவில் குறைந்த செலவோடு நடத்தப்படுகிற திருமணம் சொன்னாங்க. அதுதான் ஒரு பரக்கத்தான திருமணம், அதுதான் செலவுல குறைஞ்ச எளிமையான திருமணம். இந்த எளிமையான திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கும் பொழுது அந்த சிறப்பு தன்மை இந்த ஆடம்பர திருமணத்தில் தூக்கி எறியப்பட்டு விடுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக அந்த ஆடம்பர திருமணத்தில் தூக்கி எறியப்படுகிற மாத்திரத்தில் என்றைக்கு இவன் ஆடம்பர திருமணத்திற்கு உள்ளே போகிறானோ அப்படியே பெரிய பெரிய செலவுக்கெல்லாம் ஆளாக போயிடுவான். ஒருத்தன் எளிமையான திருமணம் தான் வீட்டுல பாக்குறான், நம்ம வீட்டுல ஒரு 5 பேர் தான் கூப்பிட முடியும், சரி ரைட்டு, ரொம்ப நெருங்கியவங்களை கூப்பிட்டுக்குவோம், அழைப்பையே சுருக்கிடுவான். நெருங்கினவங்க கூப்பிடுறது பத்திரிக்கை அடிக்கணுமா? தேவையில்லையே, போன் பண்ணி சொன்னா போதும். ஒரு 5 பேர் கூப்பிட்டாச்சு, 5 பேர் ரைட்டு போடுங்க, திருப்தியா சாப்பாடு போட்டாச்சு, திருமணம் முடிச்சாச்சு, அவ்வளவுதான். ஏன் கூப்பிடல? இல்ல சிம்பிளா முடிச்சுக்கிட்டங்க. இப்படியே இவன் நடத்தி முடிச்சிருக்கான். ஏதாவது செலவு இருக்கா, கஷ்டம் இருக்கா, ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கானா, கடன் வாங்கியிருக்கானா, ஒண்ணுமே இருக்காது. இவரு என்ன செய்யறாரு? ஆடம்பர திருமணத்துக்கு போறாரு. ஒரு 100 பேர் கூட்டியாவது கல்யாணம் பண்ணி காட்டணும். ஏன்னா மண்டபத்தை பிடிச்சா செட் ஆகும். மெட்ராஸ் எல்லாம் வீடு 10 இல்லையா, இப்படின்னு பேசிக்கொண்டு மண்டபத்தை பிடிக்கிறார். மண்டபத்தை பிடிக்கிறார் 100. ஆஹா, அழைக்கப்பட்ட பட்டியலை பார்த்தா 200 தாண்டுதே, சின்ன லைட்டா பெரிய மண்டபமா பாப்போமே, அங்கிருந்து பெருசா போறான். இங்க சாதாரணமா 15-20 ஆயிரம் போயிருமா, மண்டபத்துக்கு பெரிய மண்டபம். 200 பேர்னா எத்தனை பேரை கணக்குல கொள்ள முடியும்? எத்தனை பேர் வருவான், எத்தனை பேர் வரமாட்டான்னு தெரியாத ஒரு பத்திரிகை போடுவோம், போட்டாச்சு. 200 பேர்னு போட்டோம். நாம பல கல்யாணத்துக்கு போயிருக்கோம்ல, அவங்களையெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் கோச்சுக்குவான், அவனையும் கூப்பிடுவோம். 250. திடீர்னு நேத்து தான் பெண் வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க, நாங்க வரும்போது 50 தான் சொல்லி இருந்தோம், திடீர்னு என்ன தெரியல, எங்க சொந்தக்காரங்களா வராங்களா, ஒரு 450 எக்ஸ்ட்ரா பண்ணிக்கீங்க அப்படின்றாங்க. அப்படியா, அப்ப இந்த மண்டபத்தை வேணா அந்த மண்டபத்தை பிடிப்போம். அந்த மண்டபத்துல போனா கிளீன் பண்ணணுங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், சேர் போடணும், சாமியான போடணும், ஆமா எல்லா வித்தியாசம் பண்ணணும், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு. அவ்வளவு கடன் பட்டு சாப்பாடு போட்டு, சாப்பாட்டுலயும் பாக்குறாங்க நிறைய பிரமத்தூர் வருவாங்க, அவங்களுக்கு அனுசரிக்கணும் இல்லையா, மட்டன் போட்டுருங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க. அதையும் ஏற்பாடு பண்ணணும். எல்லாம் பண்ணி முடிச்சு கண்ணாமூடி திருகி போயிடும். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்லுவான், வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. எதுக்கு? அதோட வாழ்க்கையே ஓஞ்சு போயிடும் நினைக்கிற அளவுக்கு இந்த ஆடம்பர திருமணம் அப்படியே போய் தள்ளிட்டு போகும். கடைசியில மாப்பிள்ளை வித்தியாசமா தெரியலையே, அடிஞ்சு ஒடிஞ்சு நொந்து போய் கிடக்குறாரு, அவருக்கு ஒரு கோட் சூட்டை வாங்கி போடுங்க, அதுக்கு ஒரு 2000 ரூபாய் வாடகை கிடைக்குதா, ரைட்டு வாங்கிப்போ. அதுக்கப்புறம் பாப்பாரு, பொண்ணுக்கு என்ன வித்தியாசமா தெரியலையே, பொண்ணுக்கு சிறப்பா ட்ரெஸ் வாங்கி தரணுமே, அதை ஏற்பாடு பண்ணுங்க. அது இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு மட்டும், மாப்பிள்ளை வாப்பா என்ன ஏமாளியா, இவருக்கு வாங்கித்தாங்க. அப்ப அண்ணன் தம்பி எதுக்கு நிக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு நிக்கிறான்ல, அவனுக்கு வாங்கித்தாங்க. அப்போ சொந்தத்துக்கு இவ்வளவுதான் வாங்கி தருவீங்களா, சொந்த பந்தம்லாம் மறந்துருவீங்களா? அப்ப நாங்களும் உங்களுக்கு வேணாம், இல்ல இல்ல உங்களுக்கு இருக்குது தாங்க.
சரி எல்லாரும் வந்தாங்கன்னா கல்யாணத்துல மதியானம் 12 மணிக்கா வருவாங்க, வரமாட்டாங்க. எப்படியும் காலையில 6 மணிக்கு ஒரு கூட்டம் வரும், முந்தின நாளே வந்து தங்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப 3 வேளை சாப்பாடு போடணுமே, ஏற்பாடு பண்ணு, முந்தின நாளும் சேர்த்து புக் பண்ணுங்க. ஏன்னா வீட்டுல இடம் இல்லையா, இதே காரணத்தை வச்சு அப்படி போயிருந்தாங்க பட்டியல். முந்தின நாள் நைட்டு போட்டா குறை சொல்லிடுவான். ஏண்டா மதியானம் தான் பிரியாணி தான் நல்லா போடுவியா, காலையில டிஃபன் நல்லா இருக்காதா, அதுக்கு முன்னா நைட் டிஃபன் நல்லா இருக்காதா, சரி போடு 3 விருந்து போடு. இல்ல நாங்க எங்க சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருக்கோம், மெட்ராஸுக்கு திருநெல்வேலியில வந்திருக்கோம், ராமநாதம் வந்திருக்கோம், சும்மா விட்டுருவோமா, 2 நாள் தங்கிட்டு தான் போவோம், அதோட முடிஞ்சிருவாங்க. இதான் இந்த ஆடம்பர திருமணம். இப்படி இதான் பறக்கத்தா, இது அவனோட பசாதாய் போயிரு குடும்பம். அதை விட இப்படி நடத்திட்டான். 5 பேரை கூப்பிட்டுருக்கோம் அவ்வளவுதாங்க, வீட்டுல அவ்வளவுதாங்க பத்தும். இல்ல மர்க்கஸ்ல வச்சு நடத்துறோம், ஒரு 20 பேரை கூப்பிட்டுருக்கோம் அவ்வளவுதாங்க பத்தும். வெளியூர்ல இருந்தா அழுகுந்துல அல்ல அவனுக்கு அருள் செய்வான், கவலைப்படாதப்பா. ஏன் நம்மளால அவ்வளவு வர முடியாது, சில ஊருக்கு வாங்க பாத்துக்கலாம், இது முடிஞ்சு போயிடும், ஒரு செலவும் கிடையாது. இது இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பரக்கத்தான ஒரு செயல்னு சொன்னார்கள், ஒரு பரக்கத்தான திருமணம்னு சொன்னாங்க. இந்த திருமணத்தை நாம வலியுறுத்தணும், மக்கள்கிட்ட முன்மாதிரியா காட்டுறோம்னு வைங்களேன். இப்படி ஒரு பணக்காரர் செய்ய முன் வரணுங்க. ஏழைகள் செய்யலாம், ஏன்னா ஏழைகள் அவரால் முடியாதுல செலவு பண்ண, செய்யலாம். பணக்காரர்கள் செய்யணும். அப்படி ஒரு பணக்காரர்கள் நான் மர்க்கஸ்ல கல்யாணம் பண்ண போறேன் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணா நம்ம ஓகே, எல்லாரும் வாங்க கலந்துக்குங்க, அதுக்கு ஒரு தாயை அனுப்பி வைப்போம், பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம், தஃப்தரை கொடுத்து விடுவோம். எதுக்கு முக்கியத்துவம்? ஒரு பணக்காரர் இப்படி முன் வந்தாருன்னா அதை பார்த்து பலரும் படிப்பினை பெறுவார்கள். ஏங்க அவன் பெரிய கோடீஸ்வரங்க, அவனால ஒரு பெரிய மண்டபத்தை பிடிக்க முடியும், எல்லா வகையான உணவு போட முடியும். அவரே மறுமையின் நம்பிக்கையை எதிர்பார்த்து, அந்த நற்பேர்களை எதிர்பார்த்து, பரக்கத்தான திருமணத்தினுடைய அந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து நபி வழி பிரகாரம் சிறந்த முறையில பள்ளிவாசல திருமணம் முடிச்சுட்டு போயிடுறாரு, அல்லது தன்னுடைய வீட்டிலேயே முடிக்கிறார்னா நாமளும் முடித்தால் என்னன்னு இவரை பார்த்து இந்த நல்ல வழிமுறையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உருவாவார்கள். இல்லைன்னு சொன்னா ஆடம்பர திருமணத்துக்கு நாம எப்படி வச்சிருக்கிறோம், உனக்கு தஃப்தர் மட்டும் தான் தருவோம், தாய் அனுப்பி வைக்க மாட்டோம். ஏன் இந்த தாயை போய் அங்க போய் பேசுவாரு, திருமணங்கள் எளிமையாக நடத்தப்பட வேண்டும், அதுல ஆடம்பரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பார்க்கிறோம் திருமணம், அவர் துண்டு சீட்டு எழுதுவார், நம்ம கல்யாணமே அப்படித்தான் இருக்குது, பேச்சை சுருக்க உண்டு வந்துடும். இவனால என்னது போய் அங்க சத்தியத்தை சொல்றது? சில பேர் மண்டபத்துல பிடித்தால்தான் எல்லா மக்களும் வருவாங்க, அவனுக்கு தௌஹீது சொல்றதுக்கு சரியான வாய்ப்புண்டு, கல்யாண நேரத்துல தௌஹீது சொல்லவா முடியுது, இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கரியத்துக்கு அங்க வை அப்படின்றாங்க. எப்படி முடியும்? நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு சாம்பார் ஊத்துனியா, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இவர் பார்த்து பேசுவாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் திருமணத்தில் ரொம்ப எளிமையானது. அந்த பக்கம் புடவை எப்போ வாங்கினது, எந்த கடையில வாங்கினது, பெண்கள்ட்ட அப்படி பேச்சு. எங்க போய் தௌஹீத் பிரச்சாரம் போகுது? அதுவும் ஒரு நியாயமான காரணம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாம இந்த மண்டப திருமணங்கள் எல்லாம் இப்படி ஓச்சிட்டோம் வைங்களேன், அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த திருமணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மாற்றப்பட்டு விட்டால் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட நன்மையை தருவான் தெரியுமா? இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, முஹம்மதாகிய என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நாம் செய்யக்கூடிய இந்த பணிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். வ யக்ஃபிர் லக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் கருணை மிக்கவன் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இப்படிப்பட்ட மன்னிப்பும் கருணையும் நமக்கு கிடைக்கும். அதனால மண்டபமோ அந்த இடம் இந்த இடம் பெரிய வீடு 10 வீடு இப்படின்னு பிடிக்காம சுருக்கமான முறையில் உங்களுடைய வீடுகளில் வச்சு திருமணத்தை முடிங்க, நாம நம்முடைய வீடுகளில் வச்சு திருமணத்தை முடிப்போம். அதே போல மர்க்கசுகளை வச்சு திருமணம் முடிப்போம். அப்படி இல்ல மண்டபத்துல தான் முடிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நம்முடைய தாய்கள் வரமாட்டார்கள், எந்த தௌஹீத்வாதியும் முன்னுரிமை கொடுத்து வரமாட்டான். உங்களுக்கு தப்தர் புக்கு அனுப்பி வச்சிருவோம், ஏன்னா நீங்க பிதஅத் அங்க செய்யல, அதனால தப்தர் புக் வச்சு பதிவு பண்றதுக்கு கொடுப்போமே தவிர வேறு எதுவும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். இது சமுதாய அக்கறையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும் மகத்தான கூலியையும் வெற்றியையும் தந்தருவானார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள்,
உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah